Hi, வணக்கம். Welcome back. Viewers, welcome back to my channel WinTrader. இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறது வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான். நம்ம சாஃப்ட்வேர் அடானி என்ற பிரைஸ்ல ஸ்விங்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான். 4 hour லாங் டர்ம் பொசிஷனுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி 1 hour 30 minutes 50 minutes 2-3 days ஹோல்ட் பண்ணதுக்காக தான் 30 minutes 1 week வரை ஹோல்ட் பண்ணலாம், 1 hour 1 month வரை ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே லாங் டர்ம் செட் பண்ண 4 hours செட் பண்ணியா போதும். இப்போ இந்த லாஸ்ட் அடானி என்ற பிரைஸ் கொடுத்தது சிக்னல் 4 hourல 8-4க்கு தான் 2036ல எடுக்க சொல்லியிருக்காரு. இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா அப்ராக்சிமேட் 1176 பாயிண்ட்ஸ் அப்டனில் தான் ரொம்ப மார்க்கெட்டை பை போடிச்சு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி நல்லா டவுன் இருந்தால் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பை போயுது. இப்போ சாஃப்ட்வேர் கரெக்டாக சிக்னல் கொடுத்துட்டேன். இப்போ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி 1 week ஒரு 2-3-4 days ஆகிப்போம். இதுக்கு முன்னாடி சிக்னல் விட்டுட்டாலும் இது லாஸ்ட் 3-4 daysல மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காரு. அதில் 30 minutesல பார்த்துட்டா லாஸ்ட் பை கொடுத்த சிக்னல் அப்ராக்சிமேட்டு 12:45க்கு 30க்கு தான் 3011ல் எடுத்துட்டேன். இப்போ 200 points லாஸ்ட் வீக்கில் கொடுத்த சிக்னல் உங்களுக்கு எடுத்துட்டாலும் உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காரு. அதில் 30 minutes கரெக்டாக கொடுத்துட்டேன். ஆனால் இதுக்கு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கணும்னா 4 hour லாங் டைமுக்கு வைக்கணும்னா 4 hours செட் பண்ணியா போதும். ஆனால் கம்பேர் பண்ணிட்டாலும் உங்களுக்கு லாஸ்ட் நெக்ஸ்ட் ட்ரேடிங் எந்த பாயிண்ட்ல எடுக்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக செட் பண்ணலாம். நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 இன்னைக்கு பார்த்துட்டா இந்த லாஸ்ட் சிக்னல் கொடுத்த அந்த க்ரீன் கலர் அப்பாரும் அந்த பை சிக்னல் தான், அதுதான் மேலே கொடுத்தது. அதுக்கு டைமிங் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் கீழே கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ வந்து செல்லு தான். சிக்னல் வரும்போது கேண்டில் கலர், இந்த சிக்னல் வரும்போது கேண்டில் கலர் க்ரீன் வேணும், கீழே கன்ஃபர்மேஷன் பார் க்ரீன் வேணும். ரெண்டுமே ஈக்குவலாக வரும்போது தான் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா சிக்னல் இந்த ஹைக்கில் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே ஆல்ரெடி க்ரீன் வந்திருக்காரு. ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணி நல்லா மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டா மார்க்கெட் இப்போ இன்னைக்கு பார்த்துட்டாலும் கரெக்டாக பை ட்ரெண்ட் லாங் ரிட்டர்ன்ஸாக போயிருக்காரு. கீழே க்ரீன் தான், கேண்டில் க்ரீன் தான். இப்போ தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது எக்ஸிட் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது எக்ஸிட் பண்ணி நெக்ஸ்ட் எகெயின் மார்க்கெட் பிரேக் அவுட் போயிட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணும்போது ரீஎன்ட்ரி வர அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வந்ததுக்கு அப்புறம் எகெயின் மார்க்கெட் மேலே போச்சு. இன்னைக்கு பார்த்துட்டு நல்லா ரிட்டர்ன்ஸ் போயிது. கீழே க்ரீன் பார்த்துட்டு தைரியமாக உங்களுக்கு வேணும்னா ஹோல்ட் பண்ணலாம். அதில் எக்ஸ்ட்ரா கலர் கட் பண்ணோம்னா கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் போகும்போது ரீஎன்ட்ரி கொடுக்க அந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணலாம். அது இந்த 30 minutes லாஸ்ட் சிக்னல் கொடுத்தது பை ட்ரேட் தான். இப்போ அந்த பை ட்ரேடில் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணி நல்லா மேலே போச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி 2 டவுன் வந்தது. அந்த டவுன் போயிட்டா கன்ஃபார்ம் இருந்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸ் போயிட்டேன். இப்போ லாங் டேர்மில் செட் பண்ணும்போது 4 hourல லாங் டேர்ம்லேக்கு 4 hour நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும்னா கம்பேர் பண்ணிட்டா ஃபேக் ட்ரேடும் அவாய்ட் பண்ணலாம். கரெக்டாக எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸிட் பாயிண்ட் எக்ஸ்ட்ராக்கள் கொடுக்கும். கன்ஃபார்ம் இருக்கும்போது மட்டும் ட்ரேட் எடுக்கணும். இப்போ செல் இருந்தாலும் இதே மாதிரி ரெட் கன்ஃபார்ம் ஆகி வரணும், க்ரீன் இருந்தாலும் க்ரீன் கன்ஃபார்ம் ஆகி வரணும். தேங்க்யூ.